வச்சு அந்த பீரியட்ல கர்த்தர் என்ன செஞ்சார்? கர்த்தருக்குள்ள யோபு தன்னை பரிசுத்தமா காத்துக்கிட்டார். விசுவாசத்துல உண்மையில தன்னை காத்துக்கொண்டார். கர்த்தர் செய்வார் என்பதை நம்பினார். நம்ம வாசிச்சோம் இல்லையா? நமக்கு தெரியலையா? வசனம் 42:2 வாசிங்க. யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைக்கிறது. எப்ப சொன்னார் இந்த வார்த்தையை? எப்ப சொல்றாரு? அவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் ரெட்டிப்பா மாற போகுது. ஆனா இது யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரியாது. அவர் வேதனைகளை ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில வேதனை கொடுக்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியாது. பல ஆண்டுகளா இதே நிலையில தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல யோபு தன் ஜீவனை விடணும். இதுதான் எல்லாருடைய எண்ணமும். ஏதோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டார் யோபு. வியாதி வந்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு, மனைவியும் சோர்ந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துட்டு என்ன செஞ்சிருவாரு? செத்து போயிடுவார் அப்படின்றதான் எல்லாருடைய எண்ணமும். ஈவன் அவருடைய மனைவி என்னதான் நினைச்சிருப்பாங்க? கொஞ்ச நாள் கழிச்சு யோபு வரைக்கும் என்ன பண்றது? கடமைக்கு அது வரையும் என்ன செஞ்சாகணும்? அவருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுதான் ஆகணும். மனைவியின் ஸ்தானத்துல செஞ்சுதாகணும். இப்படி இருந்த நாட்கள்ல யோபுவுக்கு மாத்திரம் வித்தியாசமான விசுவாசம் இருந்துச்சு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படி? இவ்வளவு காலம் வருத்தப்பட்டுட்டும் சொல்றாரு, ஆண்டவரே உங்களால முடியாது என்ன பாருங்க, உங்களால முடியாது என்ன இருக்கு? எல்லாமே முடியும். இப்ப கூட என் நிலைமையை தலைகீழ உங்களால மாற்ற முடியும்.